வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங் சேனல். நான் வித்யாலக்ஷ்மி. இன்றைக்கி உங்களுக்கு ஒரு அருமையான தந்தூரி ப்ராக்லி அண்ட் காலிஃப்ளவர் ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேன். ஸோ ரொம்பவே சிம்பிளாக நம்ம வீட்டில் தயார் பண்ணலாம். இது ஒரு ஸ்டார்டராக நம்ம சர்வ் பண்ணலாம். சைட் டிஷ்ஷாக பிரியாணி பரோட்டாவுக்கு சர்வ் பண்ணலாம். ரொம்ப அருமையான ரெசிபி. டயபெட்டிக் பீப்புளுக்கு ஒரு நல்ல ஸ்நாக்குன்னு சொல்லலாம். இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் செய்முறை பார்த்துக்கலாம். நான் ஏற்கனவே ப்ராக்லியும் காலிஃப்ளவரும் சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் உப்பு தண்ணியில் நல்லா ஒரு முறை ஊற வச்சு கழுவி, இன்னொரு 2 முறை வெந்நீரில் கழுவி இருத்து எடுத்து வச்சுருக்கேன். முன்கூட்டியே சமமான அளவு இஞ்சி பூண்டை சுத்தம் பண்ணி அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். ப்ராக்லி அண்ட் காலிஃப்ளவர் சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் மசாலா தயார் பண்ணிக்கலாம். இந்த ப்ராக்லி அண்ட் காலிஃப்ளவரை அந்த மசாலாவில் ஊற வைக்கணும். இப்போ அந்த தந்தூரி மசாலாக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, காஷ்மீரி மிளகாய் தூள், தனி மிளகாய் தூள், மல்லித்தூள், கரம் மசாலா தூள், தந்தூரி சிக்கன் மசாலா, இஞ்சி பூண்டு விழுது, தயிர். நீங்கள் பிங்க் ஹிமாலயன் சால்ட்னா சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா ரெகுலர் உப்பு சேர்த்துக்கலாம். பிபி பேஷண்ட்ஸ் பிங்க் ஹிமாலயன் சால்ட் யூஸ் பண்ணுங்கள். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சம்பழம் சாரம் சேர்த்துருக்கேன். இப்போ எல்லா பொருட்களும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். 1 பெரிய ஸ்பூன் அளவுக்கு கடுகு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எதுக்கு நான் கடுகு எண்ணெய் சேர்க்குறேன்னா, கடுகு எண்ணெய் ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஆர்த்ரைட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் கடுகு எண்ணெய் ரொம்பவே நல்லது. இப்போ இந்த மேரினேஷனில் நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவர் அண்ட் ப்ராக்லி சேர்த்து நல்லா கலந்து மூடி போட்டு 15 நிமிஷம் ஊற விடணும். 15 நிமிஷம் இந்த ப்ராக்லி அண்ட் காலிஃப்ளவர் நல்லா ஊறினதும் மிதமான தீயில் தவாவை காய வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ மெட்டல் ஸ்கியூவர்ஸில் இந்த ப்ராக்லி அண்ட் காலிஃப்ளவரை நான் ஸ்கியூர் பண்ணி நான் அதில் தவா மேலே சுட்டு எடுக்க போகிறேன். நீங்கள் ஏர் ஃப்ரையர் யூஸ் பண்ணலாம். அவன் அப்படி இல்லைன்னா சார்கோல் கிரில் மேலே கூட இந்த ப்ராக்லியை நீங்கள் கிரில் பண்ணி சர்வ் பண்ணலாம். இப்போது நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக வீட்டில் பண்ணணுன்னா தவா மேலே மிதமான தீயில் எண்ணெய் சேர்த்து இந்த ஸ்கியூவர்ஸை வச்சு எல்லா பக்கமும் 1 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி திருப்பி விட்டு மொத்தமாகவே 5 நிமிஷத்துக்கு இந்த தந்தூரி ப்ராக்லி அண்ட் காலிஃப்ளவர் ரெடி ஆகிடும். தந்தூரி ப்ராக்லி அண்ட் காலிஃப்ளவர் நல்லா வெந்ததும் ஸ்கியூவர்ஸை எடுத்துகிட்டு இன்னொரு முறை நல்லா பெரட்டி ஒரு 2 நிமிஷத்துக்கு வறுத்து தயாரான தந்தூரி ப்ராக்லி அண்ட் காலிஃப்ளவரை நீங்கள் சர்விங் பிளேட்டில் பரிமாறலாம். இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணியிருக்க பொருட்கள் டீட்டெயில் பிளாக் போஸ்ட், என்னோட சோஷியல் மீடியா ஹேண்டில் லிங்க்ஸ், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் ஐ கார்டு அபவ் திஸ் வீடியோ கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய பிளாகுக்கு டைரெக்ட் ஆகும். இந்த ரெசிபி வீடியோ நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை அடுத்த புதிய ரெசிபியோடு நான் மறுபடியும் சந்திக்கும் வரை திஸ் இஸ் வித்யாலக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.